ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கு. நீ எங்க ஆத்தாளப்ப எங்க அத்தா தங்கச்சியெல்லாம் பொம்பளை பிள்ளைகளை அனுப்புவது பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு பயந்துகிட்டு எங்க பிள்ளை எங்க மூட்டை மறைச்சு துப்பட்டா போட்டு போதுல, அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை நடக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன். ரொம்ப கிடையாது, 4 போட்டினா செட்டில் ஆயிடும். ராஜா இது இல்லாம சரி பண்ண முடியாது. ராஜா ஓடுறான், 100 மீட்டர் ஓடுறான், 200 மீட்டர் ஓடுறான், 800 மீட்டர் ஓடுறான், 1100 மீட்டர் ஓடுறான், 5000 மீட்டர் ஓடுறான். எப்படி வேணாலும் ஓடி வெற்றி கொட்ட தொடர்ந்து சொன்னது இல்லையா ராஜா? ஒரு கோடு ஓடுறான், அந்த கோட்டுக்குள்ள ஓடுன்றான். ஓடுறவனுக்கே கோட்டு போட்டு ஓடணும்னா அப்ப நாட்டுக்கு எப்படி இருக்கணும்? சரி வராது. சோமாலியா நாட்டுல ஒரு நீதியரசர் பாலியலுக்கு ஒரு குற்றவாளிகளுக்கு இப்படி முன்னாடி நிக்கிறாங்க. நீங்க வரைவெளியில இருக்கு பாக்கலாம். உனக்கு வந்து உயிர் உறுப்பை அறுத்து வீசணும், அதான் தண்டனை. அதை நானே செய்வேன்னு அறுத்து வீசிட்டேன். நினைக்க பயப்படுவாங்களா ராஜா? கனவு கூட நினைக்க மாட்டேன், இப்படியே போவான். பொம்பளை பிள்ளைகளை தலை ஒழிஞ்சு நடக்கணும்ன்றாங்கள, அதே மாதிரியே இப்படியே போவான். இப்ப ஆறு போராடம் இல்லையா போவான். விவசாயிக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.